எல்லாருக்குமே தெரியும். ஒரு பொம்பளைங்களை இவ்வளவு அனாவசியமா பேசுறாங்க. அவ பொம்பளை இல்ல. போடா வாடானா பேச்சது. வந்து காசு வாங்கிட்டு பேசுறவங்க சரிங்களா? நாங்களாம் தமிழ்நாடு ப்ரோ, அவங்களாம் வந்து காசு வாங்கிட்டு பேசுறவங்க சரிங்களா? நாங்களாம் வந்து காசு வாங்காம ஒரு வீட்லையுமே விஜய் தொண்டர்கள் இருக்காங்க சரிங்களா? நாங்கள் ஒரு வீட்லையுமே ரிச்சுவல்ஸ் இருக்கோம். அவங்களாம் காசு வாங்கிட்டு பேசுவாங்க ஓகேங்களா? காசை வாங்கிட்டு நெகட்டிவ் பேசுவாங்க. நாங்களாம் காசு வாங்காம எங்கள் அண்ணனுக்காக வந்து பாசிட்டிவ் வந்து போட போனாங்களாம் வந்து ஓகேங்களா? அண்ணன் தான் வருவார், அண்ணன் தான் சிஎம் ப்ரோ. அவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து பேசுறதுக்கு வந்து நெகட்டிவ் வேறு எதுவுமே இல்லை. எப்போ பார்த்தாலும் 40 பேர் கரூர் சம்பவம் அதை பற்றி பேசுகிறாங்க. வேற எதுவும் பேச முடியல உங்களுக்கு ஓகேங்களா? அவளாம் ஒரு ஆளே இல்லை. திடீர்னு எங்கேருந்தோ முளைச்ச காளான் மாதிரி திடீர்னு வந்து எங்கேருந்து பேசுகிறானே எனக்கு புரியல. அவ பிக் பாஸ் செகண்ட் சீசன்லேருந்து ஒரு மரியாதை இருந்தது மக்களுக்கு அவ மேலே. இப்போ அது சுத்தமாக போயிடுச்சு. காசு வாங்கிட்டு தான் கன்ஃபார்மாக பேசுகிறா, நல்லா தெரிஞ்சிருச்சு. தேவை அது ஒரு ஆளாவே மதிக்கலை நாங்கள். அதை பற்றி ஒரு கேள்வியே கேட்காதீங்க இதுக்கப்புறம் யார்கிட்டயுமே. அப்படிலாம் மாறாது. மக்களுக்கு இப்போ வந்து அறிவு வந்துருச்சு. எல்லாரும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு டீசெண்டாக தான் இருப்பாங்கன்னு தோணுது. அதனால 500 மாறாது. அந்த 50 வந்து யாரால ஆச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் மக்களுக்கு. ஸோ அதனால விஜய்க்கு இதை பிளேம் பண்றது எதுவுமே கிடையாது. அவங்க பேசினா கூட வேஸ்ட்டுங்க. கல்லால அடி வாங்கிட்டு போகாம இருந்தா சரி, அவ்வளவுதான். நம்ம வந்து இறங்குவாங்கல்ல. ஆமா, அடி வாங்காம போறது மெயின். பேசுறதுக்குலாம் அந்த அளவுக்கு தைரியமா வராது. சொல்லதான் முடியும். அதெல்லாம் ஒரு பொண்ணே கிடையாது. அதுக்கிட்ட பேச வேண்டியது இதுவே கிடையாது. பேசினா நம்மளே எனர்ஜி போயிடும். போடா வாடானா பேச்சது. எவ்வளோ வீடியோ வேணாலும் போட்டோம்னா நம்ம அண்ணன் தான், நம்ம விஜய் அண்ணா தான். இவ்வளோலாம் இருக்கும். அண்ணன் தவிர வேற யாரும் ஈக்காக வராதுண்ணா. ஒரு ஈக்காக வராது. ஒரு லூசனா ஒரு பைத்தியக்காரன் பொண்ணுடா. அவளெல்லாம் டாபிக் எடுக்காதீங்க. ஜாலியா கலக்காம டாபிக் எடுத்து பேஸ் பண்ணாதீங்க. ஒரு லூசு அவன். அவன் ஒரு கிட்னி திருடி அவன். அதனால அவளை விட்டுருங்க ப்ளீஸ். அதெல்லாம் சொல்லணும். கண்டிப்பா விஜய் வராரு. வேற வேலை வெட்டி இல்லை அவங்களுக்கு, வேற ஒன்றும் கிடையாது. அப்படி பரப்புனா தான் அவங்களால வந்து ரீச் ஆக முடியும். அதனால அவங்க பண்றாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. சொல்றவங்க அவ்வளோ வருத்தம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜூலியை வந்து ஒரு கன்சிடரே பண்ணல தளபதியை. இவ்வளோ பிரச்சாரத்துக்கு வராரு, இவ்வளோ வராரு. ஆனால் ஒரு வார்த்தை கூட அவளை பற்றி பேசவே இல்லை. அவளை பற்றி பேசணுன்றதுக்காக நேற்று போட்டிருக்கா ஒன்று, என்னமோ வந்து பிரச்சாரம் வந்து நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு. 30 பேர் கூட இல்லை. இங்கே பாருங்கண்ணா எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு. 30 பேர் பெருசா 30 கோடி பேசுறது அவளுக்கே தெரிஞ்சிடும்ண்ணா. அவர் தான் அவ்வளோதான். கண்டிப்பா அவர்தான். என் முதல் ஓட்டு அவருக்கு தான். கண்டிப்பா விஜய். ஆமா, கண்டிப்பா அவருக்காக ஓட்டு அப்ளை பண்ணி எடுத்திருக்கேன். அவர் என் ஓட்டு அவருக்கு தான். விஜய்னா தளபதி, அவ்வளவுதான். போதும். ஒரு நம்பிக்கை தான். ஃபர்ஸ்ட் டைம் வராரு. கண்டிப்பா இவ்வளோ செய்வாருன்னு நினைக்கிறாருல, இவ்வளோ செய்வன்னு சொல்றாருல, அதுலயா ஒரு வின்னர்னா யாருன்னா அப்படி சொல்லியிருக்காங்க இவ்வளோ செய்வாருன்ட்டு? அவ்வளோதானா, அவர் தானா? அவங்களாம் அதெல்லாம் பேசுறதே இல்லைண்ணா. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் சும்மா அப்படி தட்டி விட்டு போயிடுவாருண்ணா. அண்ணன் எவ்வளோ பிரச்சனையை பார்த்துட்டு வந்தவர்ண்ணா அவர். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதான் அது வந்து மக்களுக்கு ஆசை தான் திருப்பி அவங்க கொடுத்துட்டுருக்காங்க. அதை வாங்கிட்டு விசில் சின்னதுக்கு ஓட்டு போடுங்க, அவ்வளோதான். அவர் சொன்ன மாதிரி தான், விசில்லே அடிங்க அப்படின்ற மாதிரி தான், அவ்வளோதான். நான் அவர் நிற்கிறான்னு தெரிஞ்ச போய் வரவேற்புண்ணா. அவர் கண்டிப்பாக இந்த தொகுதியில் இந்த எல்லா தொகுதியிலும் அவர் ஜெயிச்சிருவார்ண்ணா. கண்டிப்பாக சிஎம் தான் எப்பவுமே எங்கள் தளபதி தானா. பெரம்பூர் வந்து எல்லாருமே எல்லா மத சார்பாக ஒன்றுன்ற மாதிரி பார்ப்பாருண்ணா. அவர் எல்லாருமே இருக்காங்கண்ணா இதில். அதனால அது மாதிரி சூஸ் பண்ணி அதுலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குண்ணா இப்போ கண்டிப்பாக. ஆமாம், அப்படிதான் சொல்கிறாங்க. பட் இந்த அளவுக்கு வரவேற்பை பார்த்தா அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஆயிரும். கண்டிப்பாக அவர் தான். அண்ணா அவங்கள தான் நான் தேடிட்டு வரேன் ரொம்ப நாளா. கும்மிடுவான் தொண்டையில வந்து குத்துறன்னு வச்சுக்கோங்களேன். இனிமே பேசவே கூடாது. அவ பேசினாலும் தொண்டை கீச்சிடுவான். அவளை வந்து நேர்ல வந்து பேசவே கிடையாது. ஒரு பொம்பளைங்களை இவ்வளவு அனாவசியமா பேசுறாங்க. அவ பொம்பளை இல்ல. அவளை பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்குதா? அண்ணனை பத்தி பேசுறதுக்கு அவளுக்கு தகுதியே கிடையாது. ஃபர்ஸ்ட் அவ பேசவே கூடாது சரிங்களா? அவெல்லாம் வந்து அவர் ஆளே கிடையாது. அவெல்லாம் ஆனா பெரம்பூர்ல அண்ணன் தான் வராரு. பெரம்பூர்ல எந்த கோயிலுங்கனாலும் அண்ணன் தான் வருவாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். 200% நம்ம தங்க தலைவர் தான் வருவாரு. இதை எதுவுமே யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்பவே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு.
அதனால கண்டிப்பா அவர் தான் வருவாரு. இதுல மாற்று கருத்து எதுவுமே இல்ல. 26 நம்ம தலைவர் தான் உட்கார்றாரு, சிஎம் அவர் தான். அவர் வந்து ஏழை மக்களுக்கு, உழைக்கிற ஜனங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சுதான் அவர் இங்க வந்திருக்கிறாரு. ஏன்னா இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா அன்றாட வேலை செஞ்சு பழைக்கிறவங்க தான். அதனால அவங்களுக்கு உதவி செய்யணும்னு இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிருக்கிறாரு அவரு. இதுக்கப்புறம் எங்க ஏரியா பெரிய லெவல் ஸ்டார் ஏரியாவா மாறிடும். அவர் எல்லாமே பண்ணுவாருங்க, இதுதான் கிடையாதுங்க, எல்லாமே பண்ணுவார் அவர். மக்கள் எதிர்பார்க்காததும் சேர்த்து பண்ணுவார் அவரு. அந்த நம்பிக்கை எங்களுக்கு. அதுல முக்கியமா லேடிஸோட பாதுகாப்பு, கஞ்சா இருக்காது, எல்லாருமே சந்தோஷமா நிம்மதியா வாழ்க்கை நடத்துவாங்க. இதுக்கப்புறம் பெரம்பூர் ஏரியாவே மாறிடுங்க. அதெல்லாம் அவருடைய பிரம்மை, அதெல்லாம் அவங்களுக்கு பயம், அவங்களுக்கு பிரம்மை. எங்க தலைவர் எத்தனை இடத்துல நின்னாலும் அவர் தான் ஜெயிப்பாரு. 100%, 200%. பயந்தாருன்னா எங்க தலைவர் கூட்டணி வச்சிருப்பாரு எப்பயோ. ஓகேவா, தனியா சிங்கம் மாதிரி சிங்கிளா நிக்கிறாரு. அதுலயே தெரிய வேணாமா யாருக்கு பயம்னு. அவங்க பயந்ததுனாலதான் இவ்வளவு கெடுபிடி பண்றாங்க, இவ்வளவு ரூல்ஸ் போடுறாங்க. அவருக்கு என்னென்னவோ இடைஞ்சல்கள் கொடுக்குறாங்க. எல்லாத்திலிருந்துமே மீண்டு வருவார் அவரு. அதுதான்